நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வத்தாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயங்கனிந்த வணக்கங்கள். திருமகளுடைய 1000 திருநாமங்கள், ஆதி புராணம் என்று பரவக்கூடிய முதல் புராணம் 18 பிரம்மாண்ட புராணம். அந்த பிரம்மாண்ட புராணத்திலே தொகுத்தளிக்கப்பட்டபடி உள்ள 1000 திருநாமங்கள். அதிலே இப்பொழுது நாம் 110வது திருநாமத்தின் பின்னணியை சுவைக்கப் போகிறோம். விஷ்ணு புராணத்தில் பராசரர் தன்னுடைய சீடனான மைத்ரேயனுக்கு திருமகளை பற்றி பல தகவல்கள் தருகிறார். எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் நில உலகிலே அவதரிக்கிறானோ, நில உலகென்ன மற்ற உலகங்களிலும் அவதரிப்பது உண்டு. அப்படி அவன் அவதரிக்கும் பொழுது பிராட்டியும் அவனுடன் கூடவே அவதரிக்கிறாள். அவன் தேவலோகத்திலே அவதரித்தால் பிராட்டியும் தேவலோகத்திலே அவனுடன் கூட அவதரிக்கிறாள். அவன் மனிதனாக தோன்றினாள், பிராட்டியும் மனித பெண்ணாக கூட வருகிறாள். இப்படி எந்த வடிவம் எம்பெருமான் எடுக்கிறானோ அப்பொழுதெல்லாம் பிராட்டியும் உடனே தோன்றுகிறாள். ஆகினால் அவளுக்கும் பல அவதாரங்கள் உண்டு. ஆனால் அந்த எம்பெருமான் மீனாக வடிவம் எடுக்கும் பொழுது பிராட்டி மீனாக இருக்கிறாளா? அந்த எம்பெருமான் ஆமையாக வடிவம் எடுக்கும் பொழுது பிராட்டி ஆமையாக பெண்ணாமையாக வடிவமைக்கிறாளா? அந்த எம்பெருமான் வராக பெருமானாக தோன்றும் பொழுது பிராட்டி வராகியாக வருகிறாளா? அல்லது அவன் சிங்கமாக அவதரித்தானே, அழகிய சிங்கமாக, அப்பொழுது பிராட்டி தானும் ஒரு சிங்கமாக தோன்றுகிறாளா? இந்த கேள்வி நமக்கு எழுமல்லவா? இதற்கு என்ன விடை? பகவான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரங்களெல்லாம் பிராட்டி ஒரே மாதிரி தான் இருக்கா. அதன் முகத்தை பன்றியாகவோ சிங்கமாகவோ ஆமையாகவோ மீனாகவோ மாற்றிக்கொள்வதில்லை. அல்லது எம்பெருமான் சில படங்களில் பார்த்துருப்பீங்க, மத்ஸ்யாவதாரம்னா முகம் நாராயணன் முகம், கீழ்ப்பகுதி மீனை நினைப்பூட்டும். கூர்மாவதாரத்திலே முகம் நாராயணன் முகம், கீழ்ப்பகுதி ஆமையை நினைப்பூட்டும். வராக அவதாரத்திலே மட்டும் முகமும் வராகமாக இருக்கும், அதன் கீழ் உடம்பு மனிதனாக இருக்கும். நரசிம்ம அவதாரம் அப்படித்தான். இப்படிப்பட்ட மாறுபாடுகள் திருமாலின் திருவுருவத்திலே உண்டு. ஆனால் திருமகளுக்கு எப்பொழுதும் ஒரே மாதிரி முகம்தான். இது விபவ அவதாரம்னு சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள். இந்த தசாவதாரத்தையும் ஒரு படமாக உங்களுக்கு காண்பிக்கிறோம், பாருங்கள். அங்கு எல்லாம் திருமகள் உண்டு, ஆனால் அவள் முகம் ஒரே மாதிரி தான். இதே எம்பெருமான் அர்ச்சாவதாரம் என்று பல திருத்தலங்களிலே வடிவம் கொண்டு காட்சி தருகிறான். 108 திவ்ய தேசங்கள் என்பதை நாம் ஒரு கணக்கு வைத்து ஆழ்வார்கள் பாடிய திருத்தலங்கள் என்று போற்றுகிறோம். அதிலே 106 திருத்தலங்கள் நமக்கு ஆக்சசிபிள், நாம் சென்று வழிபட முடியும். அந்த 106 திருத்தலங்களிலே பகவான் பலவித திருநாமங்கள் பலவித திருக்கோலங்களுடன் காட்சியளிக்கிறான். இப்பொழுது நீங்கள் வரதராஜனை பார்க்கிறீர்கள். காஞ்சிபுரத்திலே தோன்றிய எம்பெருமான் வரதராஜன். அந்த வரதராஜனுடைய மார்பிலே லக்ஷ்மி தேவி உங்கள் இந்த படத்திலே நன்றாக நீங்கள் தரிசிக்க முடியும். அகோபிலம் என்ற திவ்ய க்ஷேத்திரம், தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றம், அங்கே பிரகலாத வரதன் பெருமான். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்வரத பெருமானுக்கும் அகோபிலத்திலே உள்ள பிரகலாத வரத பெருமாளுக்கும் தோற்றத்திலே வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மார்பிலே உள்ள திருமகள் ஒரே மாதிரி இருப்பதையும் பாருங்கள். அதே அக்காரக்கனி எம்பெருமான் என்று கட்டிகாச்சலம் என்று சொல்லக்கூடிய சோளிங்கர் என்று வழங்குகிறார்களே, அங்கே உள்ள எம்பெருமான், அவன் மார்பிலே திருமகளை பாருங்கள். அல்லது பிரசித்தமான திவ்யதேசம் ஆழ்வார் 11 பாடிய திருவரங்கம், அங்கே சேர்த்தி பங்குனி உத்திரத்திலே பிராட்டியும் பெருமாளுமாக, அங்கே பெருமாளுடைய மார்பிலே லக்ஷ்மியை பாருங்கள். அதே மாதிரி அழகுக்கே இலக்கியம் வகுத்தது போல காண தகட்டாத காட்சி தரக்கூடிய ஆறாவத பெருமான் திருக்குடந்தை,
அந்த எம்பெருமானுடைய திருமுகத்துக்கும் இதுவரை நீங்கள் பார்த்த திருத்தல திருமுகத்துக்கும் வித்தியாசம் நன்கு தெரியும். கையிலே வில் ஏந்திய கோலத்துடன் கோலத்திலும் வித்தியாசம் தெரியும். சங்கு சக்கரம் பிடித்த கோலத்திலும் வித்தியாசம் தெரியும். ஆனால் அவன் மார்பிலே உள்ள திருமகளை பாருங்கள், அங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லது நமது தமிழகத்திலே பெரிய திருவிழா, 10 லட்சம் மக்கள், கிராமத்து மக்கள் வந்து வழிபடக்கூடிய அற்புதமான திருவிழா மதுரை அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காட்சி. அந்த தங்க குதிரை வாகனத்திலே தல்லாகுளத்திலிருந்து புறப்பட்டு வைகை ஆற்றிலே இறங்குகிறான் அழகன் சோலைமலக்கரசன். அவனுடைய மார்பிலே பாருங்கள், அந்த குதிரை வாகன காலத்திலும் அவன் மார்பிலே திருமகள் உண்டு. அந்த திருமகளுக்கும் மற்றைய திருமகளுக்கும் வித்தியாசம் காண முடியாது. அல்லது வண்டுவராபதி என்று திவ்ய தேசத்தில் ஒன்றாக மணவாள மகனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பெருமை கொடுத்த மன்னார்குடி எம்பெருமான் ராஜகோபாலன். அந்த ராஜகோபாலன் கோலத்தை பார்த்தால் அழகான கையிலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதம், பக்கத்திலே மாடுகள், இப்படி காட்சி அளிக்கிறான். ஆனால் அவன் மார்பிலே உள்ள திருமகளை பாருங்கள், அதே மாதிரி திருமகள் தான். ஒப்புலியப்பன் பூமிதேவி தாயாருடன் பிரார்த்தனா ஸ்தலத்திலே திருவிண்ணகரத்திலே காட்சி தருகிறான். பக்கத்திலே பூமிதேவி என்றாலும் அவன் மார்பிலே திருமகள் உண்டு. அந்த திருமகளை பாருங்கள், ஒரே மாதிரி தான். அல்லது பார்த்தசாரதி எம்பெருமானை பாருங்கள், அங்கும் மார்பிலே ஒரே லக்ஷ்மி தான். இதே இன்னொரு காட்சி திருக்குழந்தை 6ஆம் புதன் கடைவீதி ராஜகோபாலன் சன்னதியிலே காட்சி தரக்கூடிய நிலை. அங்கும் மார்பிலே திருமகள் ஒரே மாதிரி தான். அதே எம்பெருமான் வைர அங்கியிலே பாருங்கள், அங்கும் எம்பெருமானுக்கு மார்பிலே லக்ஷ்மி ஒரே மாதிரி தான். திருச்சேரை சாரநாதன், அங்கும் மார்பிலே உள்ள பிராட்டியை பாருங்கள், ஒரே திருக்கோலம். அதே மாதிரி பரிமள ரங்கநாதன் என்று திருவிந்தளூர் எம்பெருமான், அவன் மார்பிலே பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு திருத்தலத்திலும் உள்ள திருமாலின் திருக்கோலங்கள் வித்தியாசமாயிருக்கு. பார்த்தவொடனே இந்த திவ்யதேசத்து பெருமாள் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மார்பிலே உள்ள பிராட்டி ஒரே மாதிரி திருக்கோலம் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேரிலிருந்து ஒரு ஆமருவி அப்பன், இவனுக்கும் திருக்குழந்தை 6ஆம் புதனை விட ஒரு படி மேலே என்று ரசிப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான், இவனுடைய மார்பிலே பாருங்கள், லக்ஷ்மி ஒரே மாதிரி தான். சௌரி பெருமாள் திருக்கண்ணபுரம் எம்பெருமான், அவனுடைய மார்பிலே லக்ஷ்மியை பாருங்கள், ஒரே மாதிரி தான். திருமலை எம்பெருமான், அங்கேயும் பாருங்கள் மலையப்ப சுவாமி, அவர் மார்பிலே லக்ஷ்மி ஒரே மாதிரி தான். நம் சென்னையிலே உள்ள திருநீர்மலை எம்பெருமான், அவன் மார்பிலே பாருங்கள், லக்ஷ்மி ஒரே மாதிரி தான். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமான், அவன் மார்பிலும் லக்ஷ்மி ஒரே மாதிரி தான். வானமாமலை கருடவானத்திலே காட்சி தரக்கூடிய எம்பெருமான், அங்கே மார்பிலே பிராட்டி வீற்றிருக்கிறாள், அவளும் ஒரே திருக்கோலம்தான். இதுவெல்லாம் எனதற்கு நமது திருமாளிகையில், நடாதுருமாள் திருமாளிகையில் சேஷவாகனத்திலே சாலக்கிராம மூர்த்தியாக காட்சி தரக்கூடிய எம்பெருமானை நீங்கள் சேவிக்கிறீர்கள். அவன் மார்பிலேயும் லக்ஷ்மி, சாலக்கிராம மூர்த்தி மார்பிலே அந்த திருமகளை பாருங்கள். அதே மாதிரி விக்கிரகமாக பல 100 ஆண்டுகளாக நமது இல்லத்திலே பூஜையில் உள்ள நவநீத கிருஷ்ணன், அவன் மார்பிலே உள்ள திருமகளையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம். அந்த திருமகளையும் பாருங்கள். இங்கே எல்லா திருமகள் ஒரே மாதிரி தான் இருக்கா. ஆகையினால்தான் பிராட்டி பெருமான் எந்த கோலம் எடுத்தாலும் அவள் ஒரே கோலத்தில் இருப்பதை வைத்து பிராட்டி மாறாத திருக்கோலத்தினள். பெருமான் கோலம் மாறலாம், பிராட்டி கூடவே அவதரிக்கலாம், ஆனால் அவள் ஒரே வடிவத்துடன் எப்பொழுதும் இருப்பாள். இந்த அடிப்படையிலேயே பிராட்டியை ஏகஸ்வரூபா என்று சொல்கிறார்கள். பகவானுடைய ரூபங்கள் மாறலாம், ஆனால் பிராட்டியினுடைய ரூபம் மாறுவதில்லை. இதை பின்னணியிலே வைத்துக்கொண்டு இந்த திருநாமம் வந்தது. இந்த சாக்கிலே நீங்கள் பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களை இப்பொழுது சேவித்தீர்கள். நண்பர்களே, இப்படி எம்பெருமான் எந்த கோலம் பூண்டாலும் கூட வருகிறாள் பிராட்டி. அவன் மார்பை விட்டு அகலாமல் இருக்கிறாள். ஆனால் அங்கெல்லாம் அவள் கோலம் மாறுவதில்லை. விபவாவதாரம் என்று சொல்லக்கூடிய மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ஹ, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களிலே வாமன அவதாரத்திலே எம்பெருமான் பிரம்மச்சாரியாக வந்தான். அப்பொழுதும் கூட மார்பிலே லக்ஷ்மி இருந்தாள். அவளை ஒரு மாந்தோலினாலே மறைத்து கொண்டு வந்தான் என்று சொல்வார்கள். அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பிராட்டியும் இதே மாதிரி 4 திருக்கரங்கள், தாமரை ஏந்திய கரங்களோடு தான் காட்சி. அதிலே மாறுதலே கிடையாது. இதன் அடிப்படையில் தான்
எப்பொழுதும் ஒரே வடிவத்தவள் என்று சொல்கிறோம். சதைக ரூபா கமலாயதஸ்ஸா வித்வத்பிரேஷா கதிதாஸ்தி நாப்னா ஏகஸ்வரூபா ததிதம் ஜபந்தா விகாரதூராக விஜயம் பஜந்தே என்று இதுவரை நாம் சொல்லியது மனதிலே பதிய வாய்ப்பாட்டாக இந்த ஸ்லோகம் அமைகிறது. இதிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிராட்டி மலராது கூம்பாது மாசற்ற ஒரே நிலையிலேயே திருமேனியுடன் எம்பெருமான் மார்பிலே காட்சி தருகிறாள். நாம் உணர்வு ஒரே நிலையில், அதாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சாந்தியோட அமைதியோடு கூட டென்ஷன் இல்லாத ஒரே நிலையிலே நாம் செயலாற்றினால் வெற்றி நமக்கு கிடைப்பது நிச்சயம். ஆனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், டென்ஷன், 5 வயசு பையன் கூட இப்போ டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படி டென்ஷன் எங்கும் பரவி இருக்குது. அப்படிப்பட்ட டென்ஷன் இல்லாமல், எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் நாம் பணியாற்றினால் அது நமக்கு நல்ல வெற்றியை தரும். அப்பேற்பட்ட நிலையில் நாம் பணியாற்றுவதற்கு என்ன மந்திரம் தேவை? அதற்கு இந்த மந்திரம். எப்பொழுதும் எந்தவித மாற்றமும் இல்லாதவளாய் எம்பெருமானுடைய மார்புக்கு அணிகலனாக உரைகின்ற திருமகள் பத்மப்பிரியை, பத்மினி, பத்மஹஸ்தை என்று சொல்லும்படியாக தாமரை மீது அமர்ந்தவளாய், தாமரையை கையிலே ஏந்தியவளாய் எம்பெருமானுடைய மார்பிலே அவனுடைய எல்லா கோலங்களிலும், அவன் எடுத்த அவதாரங்கள் 10 அவைகளிலும் இப்பொழுது உங்களுக்கு வரிசையாக இந்த விஜய் டிவியிலே காண்பித்தார்களே திவ்யதேசத்து எம்பெருமான்கள், அந்த கோலங்களிலும் எல்லாவற்றிலும் ஒரே நிலையில் இருக்கிற பிராட்டியை தியானம் செய்தால் நம் மனசும் ஒரு நிலையிலே பதட்டப்படாமல், பால்பட்டேஷன் என்று சொல்கிறாள், அது இல்லாமல் எம்பெருமானை தியானம் பண்ணுவதற்கு வாய்ப்பாக நமக்கு எல்லா காரியங்களையும் எளிதாக சாதிக்க உதவும். எனவே இப்படிப்பட்ட பிராட்டியை ஏகஸ்வரூபா என்று சொல்லி என்னுடன் சேர்ந்து நீங்கள் வழிபடுங்கள். எங்கே? நெஞ்சிலே நிலைத்து கொண்டு பிராட்டியை இந்த மந்திரத்தை என்னுடன் கூட கலந்து ஜெபியுங்கள். நாம் பதட்டமில்லாமல், உணர்ச்சி வசப்படாமல் காரியங்கள் செய்யும் வல்லமை நமக்கு கிடைக்கும். ஏகஸ்வரூபாயை நமஹா.